இயற்கையான ஏர் டை இருக்கா? ஏன்னா இயற்கையாகவே தலைமுடி கருப்பாக ஆகணும். அமோனியா போடாத இயற்கையான ஏர் டை சித்த மருத்துவத்தில் இருக்கா? முடி எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். இவர் ஐயா அப்பப்போ ஏர் டை எடுப்பார். இந்த ஏர் டை சைடு எஃபெக்ட் இல்லாதது, அதையும் நம்ம காமிக்க போகிறோம், போட போகிறோம் ஐயாவுக்கு. 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு சீப்பு வச்சு அப்படியே சீவி விடணும். இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால தலை குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையெல்லாம் ஈட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டை. இந்த முடி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஏர் டை போட்டோம் இல்லையா, அதனுடைய சாயம்னு சொல்லுவாங்க, அது வந்து தோலில் ஒட்டவே இல்லை, ஸ்கின்ல ஒட்டவே இல்லை. பாருங்கள் பளபளன்னு இருக்குது. உணவே மருத்துவர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ஐயா அமோனியா போடாத இயற்கையான ஏர் டை சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய ஏர் டை இருக்குது. அதுக்கப்புறம் தலைமுடியை கருமையாக்கிறதுக்கு ஷாம்பெல்லாம் இருக்குது, வந்துருச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இது யூஸ் பண்ணும்போது நமைச்சல் ஆகுது, எரிச்சல் ஆகுது, இச்சிங் ஆகுது, ஸ்கின்னெல்லாம் அலர்ஜி ஆகுது, அதனால் எனக்கு யூஸ் பண்ணுறது பயமாக இருக்குது. அமோனியா கலக்காத ஏர் டை இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. சித்த மருத்துவத்தில் அற்புதமான ஏர் டை இருக்குது. இப்போ ஐயாக்கு தான் நம்ம அதை போட போகிறோம். அதனால் சைடு எஃபெக்ட் வரும் இல்லை வந்துருச்சு, நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இயற்கையான ஏர் டை வேணும்னா இது மாதிரியான மூலிகைகள் செய்யப்பட்ட ஹேர் டையை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ நான் ஒரு ஏர் டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காமிக்க போகிறேன். இது பாரம்பரிய சித்த வைத்தியர், அதே மாதிரி படித்து பட்டதாரி மருத்துவரும் இணைஞ்சி செஞ்ச ஒரு அற்புதமான ஹேர் டை. இது அற்புதமாக வேலை செய்யுது. இந்த ஹேர் டையை இப்போ ஐயாவுக்கு போட போகிறோம். அது என்னென்ன மூலிகை கலந்துருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது அவுரி, அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சோத்து கத்தாழை பார்க்குறீங்க, அடுத்தது இது சீக்கா, இதுவும் ஹேர் டையில் நம்ம பயன்படுத்துகிறோம். அது பக்கத்தில் இருக்குது பூந்தி கொட்டை, இதுவும் நம்ம ஹேர் டைக்கு பயன்படுத்துகிறோம். அது பக்கத்தில் இருக்குது செம்பருத்தி, இதுவும் நம்ம ஹேர் டைக்கு பயன்படுத்துகிறோம். அது இல்லாத நெல்லிக்காய் இப்போ அங்கே வைக்கல, நெல்லிக்காய் பயன்படுத்துகிறோம். ஊசிலை அப்படின்ற மூலிகை பயன்படுத்துகிறோம். விட்டமின் இ அதிகமாக உள்ள பல மூலிகைகள், இதில் இல்லாத நிறைய மூலிகைகள் இதில் கலக்க போகிறோம். இது எல்லாமே கலந்தது தான் இங்கே இருக்கிற ஹேர் டை. இது ஒருத்தருக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணுன்றதை நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம். இந்த ஹேர் டை இயற்கையாகவே சைடு எஃபெக்ட் இல்லாதது, இயற்கையான ஹேர் டை. வாங்க இதை ஐயாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போட்டு காமிக்கலாம். நண்பர்களே, ஐயாவுடைய அந்த ஸ்கால்ப்பை பாருங்கள். பார்த்தீங்கன்னா முடி எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். இவர் ஐயா அப்பப்போ ஹேர் டை எடுப்பார். இப்போ நம்மக்கிட்ட தொடர்ந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டுக்கிறாரு. இந்த ஹேர் டை சைடு எஃபெக்ட் இல்லாதது, அதையும் நம்ம காமிக்க போகிறோம், போட போகிறோம் ஐயாவுக்கு. முடி பார்த்தீங்களா வெள்ளையாக இருக்குது, அவருடைய முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. வாங்க அது எப்படி கலக்கிறது, எப்படி பூசுறதுன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, தேவையான அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1:3ன்ற பங்கில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். இப்போ கஞ்சி பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும். தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹேர் டையை எடுத்து போடுறோம். போட்டு நல்லா கலக்கி அவர் யாருக்கு ஆண் பெண் இருப்பாளருக்குமே அவங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்போ சோப்பு எதுவும் போடாமல் பச்சை தண்ணியில், சில்லு தண்ணியில், பச்சை தண்ணி நார்மல் வாட்டரில் தலையை அலசினா போதுங்க பதம். இப்போ நம்ம ஐயாவுக்கு அப்ளை பண்ணலாம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், ஐயாவுக்கு இந்த இயற்கையான ஹேர் டை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதை பாருங்கள். இப்படி நம்ம அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே காய விட்டுறணும். காய விட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணணும். சோப்பு ஷாம்பு போடக்கூடாது. எந்த வகையான சைடு எஃபெக்டும் இந்த ஹேர் டைனால் உங்களுக்கு வரவே வராது.
நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் டை ஓரளவுக்கு முழுமையாக பூசியாச்சு. எல்லா இடத்துலையும் நல்லா பூசி அப்படியே விட்டுருணும், அவ்வளோதாங்க. இது பூசி விட்டால் போதும், முடி நல்லா கருமையாக சூப்பராக இருக்கும். நண்பர்களே மேலோட்டமாக போட்டுச்சு இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு சீப்பு வச்சு அப்படியே சீவி விடணும். சீவி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம சீவி அப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முடியுடைய வேர்க்காலுக்கும் அது போகும். ஃபுல் தலைமுடி ஃபுல்லாகவே நல்லாவே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். பாருங்க, இப்படி தான் பண்ணணும். நண்பர்களே, ஐயாவுடைய தலையை பாருங்க, நல்லா காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காஞ்சா போதும். அதனால 1 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு காஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் குளிச்சா போதும். வேறு சுடு தண்ணி குளிக்க வேண்டாம், சோப் போட்டு ஷாம்பை போட்டு குளிக்க வேண்டாம். பச்சை தண்ணியில் தலையடைச்சினாவே போதும். இது மாதிரி தான் இந்த ஹெர்பல் ஹேர் டையை நம்ம போட்டு யூஸ் பண்ணோம், சரிங்களா? இப்போ ஐயாவை குளிச்சுட்டு வந்து சொல்லலாம். குளிச்சுட்டு வந்த பின்னாடி அவர் எப்படி தலைகள்லாம் எப்படி இருக்கு, அந்த டை நல்லா ஒட்டியிருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவர்கிட்டையும் கேட்கலாம். நண்பர்களே, இந்த ஹேர் டை என்னென்ன மூலிகையில் செய்யப்பட்டது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அடுத்தது அவருடைய ஒயிட் ஹேரை பார்த்துருப்பீங்க. அடுத்தது அவருக்கு முடிக்கு ஹேர் டை அடிச்சதை பார்த்துருப்பீங்க. அப்புறமா காஞ்சதை பார்த்துருப்பீங்க. இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. ஐயா, இப்போ ஒரு டைம் இந்த ஹேர் டை தலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் வரையும் இருக்கும்? 1 மாதத்துக்கு மேலே வருதுங்க. 1 மாதத்துக்கு மேலே வருது. சரி சரி. இது போடுறதுனால என்ன நன்மை உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, கண் எரிச்சலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. தலைவலி அந்த பாரமாக்கிறதுல நல்லா இருக்குது. அப்புறம் கண்ணாடி போடலான்னு பார்த்தா கண்ணாடி மேலே இஷ்டம் இல்லை. கண் இது நல்லா தெரியுது. கொஞ்சம் காத்துட்டோம் நல்லா தெரியுது. குளிர்ச்சியா இருக்குதுங்க. ஓ, குளிர்ச்சியா இருக்குது. குளிர்ச்சியா இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போய் இது போட்டுன்னு வீட்டுக்கு போனால் என் பேரை வீட்டில் சேர்த்த மாட்டாங்க 3 நாளைக்கு. எவ்வளோ கலராக பண்ணிட்டீங்களா, கருப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தாத்தா தலை வெளியேன்னு இருந்தது, இப்போ கரையே போந்துக்கிற அம்மா தாத்தா வீட்டில் சேர்த்தாதுன்னு சொல்ல போகிறோம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது தெரியலங்க. சரிங்க சரிங்க. என்ன நேர்களே, ஐயா சொன்ன மாதிரி இந்த ஹேர் டை இயற்கையான ஹேர் டை போடுறதுனால தலை குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கண் எரிச்சல் எல்லாம் குறைஞ்சிருக்கதா சொன்னார். ரொம்ப நல்ல விஷயம்தான். தலை பாரம் இருக்குதுலாம் அதெல்லாம் அதுக்கான மூலிகைகள் தான் இருக்குது. நீரை எடுக்கக்கூடிய மூலிகைகள், அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மூலிகைகள், இதில் விட்டமின் இ சத்து இருக்கிற மூலிகைகளும் இருக்குது. அதனால் தாராளமாக இயற்கையான ஹேர் டை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும், இயற்கையான ஹேர் டை சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஹேர் டையை நான் சஜஷன் பண்ணுவேன். இந்த ஹேர் டை எல்லா பியூட்டிஷியன் வச்சுருக்கிறவங்களுக்கும் கம்பல்சரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் வாங்கி கஸ்டமருக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஹேர் டை. இப்போ ஐயாவுடைய முடியை பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, ஐயா இந்த ஹேர் டை போட்டு 1 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்திருக்காரு பாருங்க. தலை எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்க. இந்த முடி பாருங்க எவ்வளோ பளபளன்னு இருக்குது. ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஹேர் டை போட்டோம் இல்லையா, அதனுடைய சாயம்னு சொல்லுவாங்க, அது வந்து தோலில் ஒட்டவே இல்லை, ஸ்கின்ல ஒட்டவே இல்லை பாருங்க. பளபளன்னு இருக்குது. இதுதான் நேச்சுரல் ஹேர் டை, சரிங்களா? இந்த நேச்சுரல் ஹேர் டையை கம்பல்சரி நீங்கள் பயன்படுத்தலாம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, தலைமுடி பளபளன்னு இருக்குது, எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த ஹேர் டை இப்படி தான் பயன்படுத்தணும். பயன்படுத்துகிற விதம் சொல்லியிருக்கேன், பயன்படுத்தும் முறை சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால தலை குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையெல்லாம் ஹீட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டை. அதில் இருக்கிற மூலிகைகள் அப்படிப்பட்ட மூலிகைகள். அதனால் நீங்கள் தாராளமாக இயற்கையான ஹேர் டை தேடிட்டு இருக்கவங்க, இல்லை இயற்கையான ஹேர் டை எங்கே இருக்குது, எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு நான் சஜஷன் பண்ணக்கூடிய ஹேர் டை இந்த இயற்கையான ஹேர் டைங்க. நண்பர்களே, அவருக்கு தாடிக்கு மீசைக்கு போடல, ஏன்னா ஷேவ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போடல. இல்லை அதுவும் போட்டிருந்தாக்க இன்னும் ஒரு 10 வயசு குறைஞ்சிருப்பார். அதனால் இயற்கையான ஹேர் டை வேணும் அப்படின்றவங்களுக்கும், நிறைய ஹேர் டை பயன்படுத்தினேன் அதனால் சைடு எஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்னையை பொறுத்தவரை
எல்லா பியூட்டிஷியன் எல்லா அழகு நிலையத்துக்கும் நிறைய ஏர் டை கஸ்டமருக்கு போடுறீங்க. இது மாதிரி இயற்கையான ஏர் டை வாங்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாது, தலை குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கபால மண்ட சூடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் குறைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், முடி சாஃப்டாக இருக்கும், முடி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம், சைடு எஃபெக்டெல்லாம் இருக்காது. தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க. இதுதான் பயன்படுத்தும் முறை. இந்த வீடியோவை யாரெல்லாம் இயற்கையான ஏர் டை வேணும், இல்லை சைடு எஃபெக்ட் இல்லாத ஏர் டை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஏர் டை வேணும், அது சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, சூப்பராக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.